இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரி மாவட்டம் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்று. கேரள மாநில சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர். திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரியை இணைப்பது தேசிய நெடுஞ்சாலை எண் 47. இந்த சாலையில் மார்த்தாண்டம் மற்றும் பார்வதிபுரத்தில் நிலவி வந்த கடுமையான போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் செல்வதில் சிரமமான நிலை காணப்பட்டது. 95 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 மணி நேரம் வரை ஆனதால் சுற்றுலா பயணிகள் மிகவும் சிரமப்பட்டனர். இதுபோல கன்னியாகுமரியில் இருந்து வெளிநாடு செல்லும் தொழிலாளர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் விமானத்தை பிடிக்க முடியாமல் தவறவிட்ட சம்பவங்களும் நடந்துள்ளது. நோயாளிகள் இறந்த சம்பவங்களும் அதிகம் அரங்கேறியுள்ளது. இதனால் மார்த்தாண்டம் மற்றும் பார்வதிபுரத்தில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களின் நீண்ட நாள் முயற்சியாக இருந்து வந்தது. தற்போதைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முயற்சியால் மார்த்தாண்டத்தில் 209.48 கோடி ரூபாய் செலவிலும் பார்வதிபுரத்தில் 104.5 கோடி ரூபாய் செலவிலும் மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. திட்டமிடப்பட்ட 3 ஆண்டு கால அளவுக்குள் இந்த பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இடையே பயண நேரம் 1.25 மணி நேரமாக குறைந்துள்ளது. ஆனால் பாலம் அமைந்துள்ள மார்த்தாண்டம் பார்வதிபுரம் பகுதிகளில் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்சமயம் சுமார் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் நம்ம கன்னியாகுமரியிலேருந்தே நேரடியாக போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னால் இங்கேருந்து திருவனந்தபுரத்தில் போகக்கூடிய நோயாளிகளானாலும் சரி, விமான நிலையத்துக்கு செல்லக்கூடியானாலும் சரி, பல நேரங்களில் அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியாததுனால அந்த விமானத்தை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையும், ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதுன்னா பல மரணம் அடையக்கூடிய சூழ்நிலை கூட இருந்தது. ஆனால் அந்த பாலம் வந்ததினாலையும் அந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்பட்டது. இது உண்மையிலே வரவேற்புக்குரிய செயல்தான். இருந்தாலும் தற்பொழுது இதுபோல் கோட்டாக் பகுதியிலையும் மேம்பாலம் அமைக்க வேண்டும், அதுபோல் தக்கலையில் ஒளிநீர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பார்வதிபுரம் மற்றும் மார்த்தாண்டம், சுசீந்திரம் இந்த பகுதிகளிலே இந்த மேம்பாலத்தினால் போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்பட்டு நேரம் மிகவும் விரயம் குறைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக திருவனந்தபுரத்திற்கு போக வேண்டுமென்றால் இங்கிருந்து 2 மணி நேரத்திற்கு மேலாகும். அது குறைக்கப்பட்டு பாதி நேரம் மிச்சப்படுத்தப்பட்டது. மேலும் பெட்ரோல் செலவு, டீசல் செலவு, எரிபொருள் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்படி நமக்கு தேவையான எல்லா கூட்ஸுகளும் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய வகையிலே நமது மந்திரி அவர்கள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நமது மாவட்டத்திற்கு பிரதான பிரச்சனையே போக்குவரத்து பிரச்சனை தான். அது நம்முடைய மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் மூலமாக தீர்க்கப்பட்டுள்ளது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.